மனிதர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயப்படக்கூடாதோ அப்படியெல்லாம் பயப்படுறாங்க. எதை நினச்செல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னா, வீடு மாறி வந்ததுனால ஆபத்தோ அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க. புதிய இடத்துக்கு போனதுனால பிரச்சனையோ அப்படின்னு பயப்படுறாங்க. அல்லது திருஷ்டி பட்டுச்சோ அப்படின்னு பயப்படுறாங்க. அல்லது கண் வச்சுட்டாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே பக்கத்து வீட்டுக்காரன் பில்லி சூனி செஞ்சுட்டானோ அப்படின்னு பயப்படுறாங்க. திருஷ்டி அப்படிங்கிறது உலகத்தில் உண்மைதான். ஆனால் அது மனிதனை பெரிய லெவலில் கெடுக்காது. பில்லி சூனியம் என்பது உண்மைன்னு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க முன்னாடி. அது நிறைய பெரிய பதிவு அது. ஆனால் எதுக்கெடுத்தாலும் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறது பெரிய தப்பு. ஏன்னா பில்லி சூனியம் ஏவல்லாம் சொல்லுவாங்க. ஆவியை பிடித்து ஏவி விடுவதற்கு பேர் தான் ஏவல் அப்படிம்பாங்க. இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியே அதை என்னிடத்தில் சொல்லி அதுக்கான உறுதிப்பாடும் செஞ்சுருக்கிறார். ஆனால் அந்த பில்லி சூனியம் செய்யறது என்பது ரொம்ப கஷ்டமான வேலை. அது ரொம்ப சீரியஸான விஷயமும் கூட. அந்த பில்லி சூனியம் செஞ்சால் செய்கிறவனுக்கே பாதிக்குங்கிறது தான் சான்றோர்கள் கருத்து. ஏன்னா செய் வினை என்று சொன்னாலே அது உனக்கே வினை தேடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அது செய்கிறவனுக்கும் அது வினையாக இருக்கும், அதை செய்ய சொல்கிறவனுக்கும் அது வினையாக இருக்கும்.